அதிமுக அம்மா அணியில் இருந்து டிடிவி தினகரன் விலகுவதாக கூறுவது நாடகம் என்று ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த KP முனுசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அதனை அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த MP வைத்திலிங்கம் மறுத்திருக்கிறார். அந்த ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்றவர்கள் திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் என்று சொல்லி தேர்தல் கமிஷனிலே பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல துணை பொதுச் செயலாளர் என்று சொல்லி தினகரன் அவர்களுக்கு பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கொடுத்ததை இப்பொழுது அரசியல் ரீதியாக குழு அமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களே, கட்சி நடத்துவதற்காக குழு அமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களே, அந்த குழுவின் வாயிலாக டெல்லியிலே அவர்கள் சமர்ப்பித்த அஃபிடவிட் பிரமாண வாக்குமூலத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவரும் வாபஸ் பெற்றுக்கொண்ட பின்பு சசிகலா இடத்திலேயும் துணை பொதுச் செயலாளர் என்று சொன்ன தினகரன் இடத்திலேயும் ராஜினாமா கடிதம் அவர்கள் பெற வேண்டும். அப்படி ராஜினாமா கடிதம் பெற்ற பின்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் இருந்தபொழுது எப்படி கழகத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு மாறாக செயல்பட்டால் கட்சியிலிருந்து வெளியேற்றுவார்களோ அதே கருத்துக்களை உள்ளடக்கி அவர்களை, அவருடைய குடும்பத்தை அத்துணை பேரையும் கட்சியிலிருந்து வெளியேற்றுவதாக அவர்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும். வாக்குமூலத்தை அவங்க எல்லாம் முதல்ல இரட்டை சின்னம் முடக்குவதற்கு அவர்கள் தான் அப்புறம் எப்படி பிராமண பத்திரத்தை எப்படி திரும்பி வாங்க முடியும்? எந்த நாடகமும் இல்லை. நாங்கள் அவர்களை விலகுபடி வற்புறுத்தினோம். அவர்களே மகிழ்ச்சியோடு திரு டிடிவி தினகரன் அவர்கள் நான் ஒதுங்கிக் கொள்வதாக அறிவித்து விட்டார்கள். வேற எந்த மாற்றமும் இல்லை. கேட்கின்ற அத்தனை கேள்வியும் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் அந்த பைசல் செய்யப்பட்டவனை அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும்.